ஜப்பானிய நிறுவனங்களில் வேலை செய்ய ஜப்பானிய மொழி மிக அவசியம். ஆன்லைன் மூலமாவே சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்கள், குறைந்த கட்டணம் மற்றும் பெஸ்ட் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மூலம் வகுப்புகள் எடுக்கப்படும். உங்கள் கரியரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல திரையில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தபடியே ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சாவின் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வாழா 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு 5-6 வயசு மதிக்கத்தக்க 2 நண்பர்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் +1 +2 படிக்கும்போது இவனுக்கு கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கிறானுங்க. இவனுங்க 4 பேருமே படிப்பை தவிர மீதி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கஞ்சா குடிக்கின்னு பேர் வாங்கிறானுங்க. ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துடுது. இவனுங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து எக்ஸாம் வரைக்கும் எழுதுறதுக்கு அனுமதிச்சிடுறாங்க. இப்போ இவனுங்க உட்காந்து ஒரு முடிவு பண்ணுறானுங்க. இந்த எக்ஸாமை ஒழுங்காக படித்து பாஸ் ஆகி நம்ம 4 பேரும் யூகே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படம் பெரும்பாலும் ஒரு ஸ்கூலில் நடக்கிற கதையை தான் படமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் நடக்கிற கதை ஒரு 1,00,000 படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, குறிப்பிட்ட சில நடிகர்களை தவிர இந்த அஜு வர்கீஸு, அப்புறம் அல்போன்ஸ் புத்திரன், இந்த மாதிரி ஒரு சிலரை தவிர படத்தில் ஒரு 100கணக்கான கேரக்டர் வருது. அத்தனையுமே புதுமுகமாக இருக்குது. அது வர்ற சீன் எல்லாமே புது புது சீன்ஸாக இருக்குது. இதுதான் இந்த படத்தை ஒரு ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிது. அதாவது இந்த ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த சீனுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இது ரொம்ப படத்தை ரொம்ப ரசித்து பார்க்க வச்சுது. படம் முழுக்கவே ஒரு 5-6 மாண்டாஜ் சாங் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த சாங்கும் நல்லா இருந்தது, அந்த மாண்டாஜ் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக வரக்கூடிய அந்த பையன் லவ் பண்ணுற சீனுக்கு அந்த ஒரு டொக் டொக்குன்னு ஒரு சவுண்டோட ஒரு சாங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்கவே எல்லா சீனுமே நல்லா கலகலப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு இன்டர்வலை விட்டுருந்தாங்க. இன்டர்வலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எமோஷ்னலான சீன்ஸை வச்சு நவுத்திருந்தாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எமோஷ்னலாக எங்கேயும் போர் அடிக்காமல் ஒரு மாதிரி கலகலப்பாக தான் போச்சு. படத்தில் நிறைய நல்ல சீன் இருந்தது. இந்த சுன்னத் பண்ணுற சீனு, அப்புறம் இடைவேளை சீனு, அப்புறம் தியேட்டரில் போலீஸ்காரர் கலாய்க்கிற சீனு, அப்புறம் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, இந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து போடுற ஒரு மீட்டிங் சீனு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வலில் வந்து அந்த ஃபைட் சீனு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட படம், காலேஜ் சம்மந்தப்பட்ட படம்ன்றதுனால யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குன்றதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு கலகலப்பான ஃபஸ்ட் ஹாஃபும் நல்ல ஒரு எமோஷனலான செகண்ட் ஹாஃபும் இருக்கும். படத்தில் நல்ல ரசிக்கும்படியான படமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்ள ஜப்பான் ரிலேவை தொடர்பு கொள்ளுங்கள்.